பிறகும் கூட ஒரு ஆதாரத்தை கூட எடுத்து காட்ட முடியலை என்பதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். நம்முடைய ஆதாரங்களை தவறான வியாக்கியானம் கொடுத்து மறுக்க முடியல. அதுல அவர்களுக்கே ஒரு கேலி பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த வாதங்கள்லாம் இருக்குது. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அந்த பூமி ஒருவரில் பூமியை பிடிப்பான், ஒருவரில் மரத்தை பிடிப்பாங்கிறது இருக்கு, அது தவறு, அந்த வாசகமே தப்பு அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்கன்னு எடுத்துக்காட்டினா இது முக்கியத்துவத்துக்காக சொல்லப்பட்டது, அதுவும் முக்கியத்துவத்துக்காக சொல்லப்பட்டதுதான். எதையெல்லாம் அவர் சொல்லி ரசூல் அங்கீகரித்துக் கொண்டார்களோ அதுவும் முக்கியத்துவத்தை காட்டி சொல்லப்பட்டது. மரம், மழை எப்படி முக்கியமானதோ அது மாதிரி மரமும் முக்கியமானதுதான், பூமியில தண்ணீரும் முக்கியமானதுதான், மண்ணும் முக்கியமானதுதான், எல்லாமே முக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை அங்கீகரித்து விட்டார்கள் என்று சொன்னா அதுக்கு இதே அர்த்தத்தை நீங்க கொடுத்துட்டு போகணுமே தவிர நீங்க சொன்னா மட்டும் முக்கியத்துவமானதுங்கிற விளக்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று அங்கீகரிச்சு அது முக்கியத்துவமானது இல்லைங்கிறது மனமுரண்டான வாதம். அதுக்கு அதிகம் பதில் தேவையில்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை காட்டி காதை காட்டி சொல்றாங்க இல்லையா, அது சொல்லும்போது சாதாரண சொல்ற விஷயம் தானே. கண்ணை கேட்கறத பத்தி பேசும்பொழுது காதை காட்டுவோம், பார்க்கறத பத்தி பேசும்போது கண்ணை காட்டுவோம் அப்படின்னு சாதாரண சாதாரண விஷயம் தான். அப்ப சாதாரண விஷயம் இதுவா இருக்கும் பொழுது மக்கள் இப்படித்தானே விளங்குவாங்க. காதுன்னா காதை கொண்டு கேட்பான்னு தானே விளங்குவாங்க, கண்ணை சொல்லிட்டு பாப்பான்னு சொன்னா அப்படித்தானே விளங்குவாங்க. அப்படி விளங்குற விதமா ரசூலை பயன்படுத்தணும். ஆகா இது சாதாரண விஷயம், இப்படிதான் மக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம பாட்டு காதை பிடிச்சு காட்டி கேட்கறான்னு சொன்னா காதுன்னு விளங்கிடுவாங்க, அதனால காதை பிடிச்சு காட்டக்கூடாது அப்படி இல்ல ரசூல்லா இருந்திருக்கானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நடைமுறைங்கிறீங்க, நடைமுறையில உள்ளபடிதான் மக்கள் எல்லாம் விளங்கிக்கிடுவாங்க. அவங்க எப்படி விளங்கிக்கிடுவாங்க, அந்த மாதிரி எதுக்கு இந்த சைகை எதுக்கு செய்யணும்? வாயினால காட்டி சாப்பிடுறேன்னா வாயினாலும் சாப்பிடுவான், வேற காதுனால சாப்பிடுவான். அது உதாரணம் காட்டுற, அந்த உதாரணம் அவருக்கு எதிராக தான் இருக்கிறது. வாயை காட்டி இப்படி இப்படின்னா வாயினால தான் சாப்பிடுவானா, வேற மாதிரி சாப்பிட மாட்டானான்னு கேட்கிறாரு. வாயினாலும் சாப்பிடுவான், வேற எப்படி சாப்பிடுவான்? டீப் போட்டு இறக்குற சொல்றாரு இல்லாட்டி என்னன்னு தெரியல. வாயினால சாப்பிடுவான்னு அர்த்தம். அது ஒரு பெரிய மேட்டர். இது அவங்களுக்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தஜ்ஜாலை விட்டுட்டாங்கிறார். விட்டனா கேள்வி கேட்டு பதில் சொல்லல உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். விட்டனா போன சிட்டிங்ல 10 நிமிஷம் முந்தின நான் சொல்லலையே தவிர அதுக்கு முன்னால சொல்லி இருக்கிறானே, தஜ்ஜால் உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லை அப்படின்னு இருக்கிறது. ஒரு கண் ஊனமானவன் இல்லைன்னா அது 2 அர்த்தம் தான் இருக்கும். 2 கண் ஊனம்னு அர்த்தம் இருக்கும், 2 கண்ணு நல்லதுன்னு அர்த்தம் இருக்கும். 2 அர்த்தம் தப்புன்ட்டீங்க. 3வது அர்த்தம் என்னன்னு கேட்டனே, நீங்களா பதில் சொல்லாம இருந்துட்டு விட்டுட்டாங்கிறீங்க. இன்னும் பதில் வரல, இருக்கு உருவத்துக்கு எப்படி பதில் வரலையோ அது மாதிரி இதுக்கு ஆன்சர் வரலன்னு இருக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? தஜ்ஜாலை காட்டினார்கள், கண்ணுக்கு விட்டு விட்டார்கள். விடவுலாம் இல்ல, ஸ்ட்ராங்கா நிக்குது. உங்களுக்கு குழப்பம் ஏற்படும், கடவுள்னு சொல்லுவான், நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. கேர்ஃபுல்லா இருந்துக்கிறங்க, கூட்டுப்பையில பார்த்து கடவுள் நம்பிராதீங்கன்னு சொல்லி அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது அர்த்தமற்றதை ஆக்கிறீர்கள், அர்த்தமுள்ளதாக்கி காட்டுங்க என்ற கேள்வி அப்படியே இருக்கிறது. நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு கைண்டு வருகிறது, ஒரு இடத்துல 2 கைண்டு வருகிறது. அப்ப என்ன பெரிய குழப்பமா தெரியுது. இதுதான் சாதாரண மனிதன் பேசக்கூடிய விஷயம். ஒரு மனுஷனை உழைச்சி சாப்பிட சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தில் சிறந்தது என்ன? யஅமலு பியதிஹி, அவன் கையால் உழைத்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஒரு கை தான் சொல்றாங்க, 2 கை உழைக்க கூடாதுன்னு அர்த்தமா? இன்னொரு இடத்துல என்ன செய்யறாங்க, ஃபஇல்லம் யஜித் ஃபயஅமலு பியதிஹி, ஒரு உழைத்து சாப்பிடுற சொல்லும் பொழுது ஒரு கையை வச்சு ஃபயஅமலு பியதிஹின்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஃபயஅமலு பியதிஹிங்கறாங்க. அதனால கை இல்லைன்னு அர்த்தமாயிருமா? கையால் உழைத்து சாப்பிடணும். ஒரு தடவை ஒத்தையா போட்டோம்னா கை என்ற இனத்தை சொல்வது, எத்தனை கை இருக்கு அத்தனையும் 2 நம்பரை போட்டா 2 சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறான், ஒரு கைப்பிடி மண் எடுத்தான். ஹதீஸ் இருக்கிற திருமதியில் இருக்கிறது, خلق آدم من قبلة قبلها من جميع الأرض, பூமியில எல்லா பாகத்திலிருந்தும் சேர்த்து ஒரு கைப்பிடி மண்ணை தான் அல்லாஹ் எடுத்தான், ஒரு கையில படைச்சது. அதே நேரத்தில் அல்லாஹ் அதை திரட்டி கிரட்டி போட்டு ரொம்ப நாள் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு 2 கை பயன்படுத்திருக்கிறான். 2 கையும் பயன்படுத்துறோம், ஒரு கையும் பயன்படுத்தக்கூடியது வறுமையானால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கையுமோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2 கையுமோ ஒரு கை என்றாலும் கைங்கிற அர்த்தம் இருக்கு. கை அர்த்தம் இல்லாம எப்படி போவோம்? அப்ப உழைத்து சாப்பிடுற ரசூலுல்லாஹ் 2யும் பயன்படுத்தினாங்களே. உனக்கு காசு இருந்து தர்மம் செய்ய வழி இல்லாட்டி போய் அமல் பி எதிஹி, கையால் உழைத்து நீ தர்மம் செய்யி. இன்னொரு இடத்துல போய் அமல் பி எதைஹி, 2 கையால் உழைத்து தர்மம் செய்யுங்கிறாங்க. 2ம் உள்ளதுதான். இது பெரிய முரண்பாடா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி நிறைய பயன்படுத்தி இருக்காங்க, கொஞ்சம் தேடி பார்த்துட்டு நீங்க இது பண்ண வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, இன்னும் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்துடுறாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது ரசூலுல்லாஹ் பேசும்போது சொல்றாங்க ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வந்து தன்னுடைய வடிவில் படைத்தான், தன்னுடைய சூரத்தில் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் எப்படி படைச்சானா? தன்னுடைய சூரத்தில் படைத்தான். இது என்ன செய்வாங்க? ஆதமுடைய வடிவத்தில் படைத்தான். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஆதம என்ன கழுதையும் கழுத வடிவத்திலாம் படைப்பான், ஆட்டை ஆட்டு வடிவத்திலாம் படைப்பான், எறும்பு எறும்பு வடிவத்திலாம் படை. அது ஒரு மெசேஜா? மெசேஜ்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும் இல்லையா? அது கூட இந்த ஹதீஸ் எப்ப சொல்ல, இது புகாரில் வரக்கூடியது. அந்த ஹதீஸ் எப்ப சொல்லப்படுது? பல சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. முகத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முகத்தில் அடிக்காதப்பா. ஏன்? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய அவருடைய வடிவத்தில் தன் வடிவத்தில் படைச்சிருக்கிறான். மனுஷனை காட்டக்கூடியது முகம்தான், முகத்தில் அடிக்காத என்பதை சொல்லும் பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுக்கு வேற வேற வியாக்கியானங்கள்லாம் கொடுப்பார்கள், கொடுக்கும்போது நான் பதில் சொல்லிக்கிறேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும்போது கையால படைச்சேங்கிறான். ரஹ்மானுடைய என்னுடைய உருவத்தில் சூரத்தில் படைத்த பண்புன்னு சொல்ல முடியுமா? அந்த சூரத்தினா பண்பு நீங்கள அல்லாஹ் வந்து உருவத்துல படைச்சாங்க டேஞ்சர் ஆகாது. அல்லாஹ் வந்து தன்னுடைய பண்புலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய பண்புலை படைச்சிட்டான்னு சொன்னா அவர் அல்லாஹ் ஆயிருவாரு. அல்லாஹ்வுடைய அனைத்தவருக்கு வந்து விடும். பண்புல படைச்சான்னு சொல்ல முடியுமா? அது ரொம்ப இதை விட பயங்கரமான டேஞ்சர் ஆகிவிடும். அப்படியும் ஹதீஸ் இருக்கு, நீங்கள் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எப்படின்னு பார்த்தா மக்கள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு அக்கறை எடுக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி அல்லாஹ் வந்து வானத்தை கையில் எடுப்பான், பூமியை கையில் எடுப்பான், ரெண்டு கையில வானம் பூமி பிடிப்பான்னு ஒரு தடவை சொல்ல வர்றாங்க. இது சும்மா சொல்லலாமல், இது பெரிய சைகையில வேணுமா? வானங்களையும் பூமியையும் தன் ரெண்டு கையில் அல்லாஹ் எடுப்பான் அப்படின்னு சும்மா சொன்னாலும் எல்லாருக்கும் விளங்கும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மெம்பர்ல இருந்து கீழே விழுந்துருவாங்களோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் வானங்களை பூமியையும் பிடிப்பிடிக்கிறாங்க. அவங்க இப்படி செஞ்ச சைகையை வச்சு பிடிப்பாங்கிறத எடுப்பாங்கிற என்ன செய்யறாங்க? விரல விரிக்கிறாங்க, மடக்குறாங்க. அது எப்படி இருக்கிறது? மெம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹ் விழுந்துருவார்களோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ யக்பிலு அஸாபியஹு ஓ யப்சுத்துஹா, அந்த கையை விரிச்சு விரிச்சு காட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? வானங்களை எடுப்பான், பூமியை இப்படி எடுப்பான், இப்படி செஞ்சு செஞ்சு காட்டுறாங்க. இது எப்படி காட்டுறேன்னு சும்மா சாதாரணமா சொன்ன விளங்குமே. வானத்தை எடுப்பாங்கிறது நம்ம இது பெரிய சைகை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. நான் இந்த பேனாவை எடுப்பேன்னு சொன்னா போதும், எடுப்பார் இப்படி இப்படி பயங்கரமா அதை செய்து காட்டி அந்த சைகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழே விழுந்துற அளவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்து அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்ற காரணம் என்ன? புட்டிப்பான் ஒழுங்கா விளங்கிக்க, இப்படிதான் பிடிப்பான், எட்டு பொண்ணு அப்படிதான் எடுப்பான். அதை வந்து அதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தானே கீழே விழுவுற அளவுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை பண்ணனே? சும்மா சொல்லிட்டு போயிடலாமா? வானத்தை பிடிப்பான், வானத்தை கையில் எடுப்பான், பூமியில கையில் எடுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மக்கள் விளங்கணும்னு ஆசைப்படுறாங்க? ஒவ்வொன்னு கேட்கிறன்னு இப்படி காட்டுறாங்க, பாக்குறேன்னு இப்படி காட்டுறாங்க, பிடிக்கிறேன்னு இப்படி என்ன செய்யறாங்க காட்டுறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பிரயாணத்தில் இருக்கிற ஒரு பயணி ரொட்டியை சுட்டு புட்டு பிரட்டி பிரட்டி போடுவான கையினால, அந்த மாதிரி இந்த பூமியை அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய கையில பிரட்டி பிரட்டி போடுவான், பிரட்டுவான் என்று அதுக்கு உதாரணம். தன்னுடைய கையால் ஒரு பயணி ரொட்டியை எப்படி புரட்டி போடுவானோ அந்த மாதிரி இந்த பூமியை எல்லாம் புரட்டுவான். பூமியை புரட்டணும் சும்மா சொல்ல வேண்டியதானே? பூமியை புரட்டுறதுக்கு எப்படி? அதுவும் கையால் புரட்டுவான். அல்லாஹ் வந்து பூமியை கையால புரட்டுவான்னு சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் என்ன? மனுஷனை காட்டுறாங்க. ஒரு மனுஷன் எப்படி ரொட்டியை எப்படி புரட்டி போடுவானோ அந்த மாதிரி அல்லாஹ் இந்த பூமியை ஒரே பற்றி போட்டுருவான். அது கையை கொண்டு புரட்டி போட்டுருவான். பிரயாணி எப்படி கையை கொண்டு புரட்டுவானோ இப்படி இல்லாம சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் ஆக்குவாங்க. உருவம் இல்லைன்னா இதெல்லாம் பயன்படுத்துற வார்த்தையா? உருவம் இல்லைன்னு வைத்துக் கொள்வோம். நாம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா? உருவம் இல்லாத ஒரு ஆளை பத்தி பேசுறதா இருந்தால் ஒரு பேச்சுக்கு உருவம் இல்லாத ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கிறோம், அவனை பத்தி நம்ம பேச நினைக்கிறோம், பிடிப்பான்னு சொல்லுவோமா? நம்ம உருவம் உள்ள ஒரு ஆள் பிடிக்கிறத பத்தி பேசினா இப்படி சொல்லுவோம். காது இல்லாத ஒருத்தனுக்கு இல்ல, கண்ணே இல்ல, அவன் பாப்பான் அவன் கேட்கன்னு சொல்றதா இருந்தா இப்படி காட்டுவோமா? அவனுதான் காதே இல்லையே, கேட்பான் பாப்பான்னு யாருக்கு சொல்லுவோம்? காது கண்ணு உள்ளவனுக்கு பேசுனா அப்படி பேசுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் இந்த சைகை மூலமா என்ன சொல்ல வர்றாங்க? இதுக்கு மேலும் சைகை செய்யறாங்க. அப்ப மார்க்கம் நம்ம கற்றுத்தர்றதை விட்டு மனோ இச்சை பிரகாரம் அதனால கேடு வரும், விபரீதம் வரும் நீங்களா நினைத்துக் கொண்டு எதுக்கு இருக்கிறத மறுக்கிறீங்க? உங்களோட ஆதாரமும் இல்ல, இருக்கிறத மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி? இது வந்து அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அல்லாஹ் புரிஞ்சுக்கிறது அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பதா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எல்லாம் தெரியலையா? இந்த மாதிரிலாம் குழம்பி போயிருவாங்க. ஆளாளுக்கு நமக்கு உருவம் இல்ல, உருவம் மக்கள் விளங்கிற கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தை யூஸ் பண்ணணும், இப்படிலாம் காட்டினா உருவம் விளங்கிடுவான், அப்படிலாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப நம்ம குழப்பிடுவாங்களா? அப்ப அல்லாஹ் ரசூலுடைய கலாம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அவனை போல உங்களுக்கு இறைவனை போல யாரும் உங்களுக்கு விளக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து